ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழக ரயில்வே துறையில் 2025ஆம் ஆண்டுக்கான 10th பாஸ்லேருந்து 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகிரி வைஸாக டோட்டலாக நமக்கு 1036 காலி பண்டம் இருக்குது. சேல்ரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான சேல்ரி ஸ்டார்டிங்கே 44,900 உங்களுக்கான சேல்ரி இருக்கும். முக்கியமாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் நம்ம தமிழகத்திலே இருக்க போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 16/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கூடிய வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இதுதான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு RRBலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 7/1/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி 6/2/2025 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18/2/2025 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டில் 187 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் சூப்பர்வைசர்ஸ்க்கு 3 காலி பணியிடம், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 338 காலி பணியிடம், சீஃப் லா அசிஸ்டண்ட்டுக்கு 54, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு 20, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு 18, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 2, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் வந்து ஒரு 130 காலி பணியிடம் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டருக்கு 3, ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டருக்கு 59, லைப்ரரியனில் ஒரு 10, மியூசிக் டீச்சரில் 3 காலி பணியிடம், பிரைமரி ரயில்வே டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா 188, அசிஸ்டன்ட் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட்டில் 7, லெபார்ட்ரி அசிஸ்டன்ட் கிரேட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 12. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1036 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் நம்ம சொன்ன மாதிரி 1036. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அனெக்சர் ஏவை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன பதவிக்கு என்ன காலி பண்ணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மினிமமாக 12லேருந்து பிஎட்டு டிஎட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரியன், பிஏ, எனி டிகிரி, பிஜி டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கான வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சயின்டிஃபிக் சூப்பர்வைசருக்கு மினிமம் 18லேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. மினிமமாக 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் 33, 36, 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே 21,700 அப்படின்ற பேசிக் பே ப்ளஸ் ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே சேர்க்கும்போது ஃபஸ்ட் மந்த் சேலரியே நமக்கு 40,000 கிட்ட வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 85,500 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்குது. இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 100 ரூபா தான். அதுவும் ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் 100 ரூபா. மற்ற எல்லாருக்கும் ஃப்ரீ தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்தராக எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு 400 ஃபீஸ் 500 ஃபீஸ் பே பண்ணணும். 400 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து எந்த வேலைவாய்ப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி டேரெக்டாக கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி தேதி 16/2/2024 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.